அம்மா ரொம்ப நல்லா சமைப்பாங்கம்மா. ஸோ அவங்களோட சாப்பாடு சாப்பிடாத ஆக்டர்ஸ் இல்ல. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அம்மாவோட ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும். பட் நான் சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் டயட்டிங் அது இதுன்னு ஆரம்பிச்ச உடனே அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா நல்லா சமைச்சுட்டு அருண் சாப்பிடுமா கொஞ்சமாவது சாப்பிடுப்பா. இல்லம்மா எனக்கு டயட் ஃபுட்டு எனக்கு வந்து இதுதான் சாப்பிட சொல்லியிருக்காங்க அப்படின்னுவேன். பட் இருந்தாலும் அவங்க பண்ற டிஷ்ஷஸ நான் இப்ப வந்து ஒரு படம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுப்பேன். அப்ப வந்து டேஸ்ட் பண்ணி அம்மாவோட ஆமா அவங்களோட என்ஜாய் பண்ணணும் அவங்க ஃபுட்ட. அவங்களுக்கு சந்தோஷமாகும் இல்லையா? அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ அம்மா ரொம்ப மீன் குழம்பு, ரச சாதம், மீன் வறுவல் இதெல்லாம் வந்து எங்க எங்க ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு. எனக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு டயட் சிக்கன் எப்படி பண்றதுன்னு நான் அம்மாட்ட இருந்து கத்துக்கிட்டேன். சமைச்ச அனுபவம் உண்டா? ஆமா. ஏன்னா ஓகே. இப்ப நம்ம ஊருக்கெல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா, மெஸ்ல நம்ம வந்து டயட் ஃபுட் சொல்லுவோம். பட் அவங்க ஏதாவது ஆயில் கீயில் மிக்ஸ் பண்ணுவாங்க. இல்ல காரம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நானே ஒரு குக்கர் இதெல்லாம் நான் எடுத்துட்டு போயிருக்கிறது ஒரு கிட் வச்சிருக்கேன். அது நம்ம ரூம்லயோ இல்ல கேரவேன்லயோ வச்சு நானே குக் பண்ணி சாப்பிட்டுறது. ஸோ அதுதான் இந்த மெயின்டெயின் பண்றதுக்கான காரணம்.